அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்று நம் வைத்தியசாலையில் புலிப்பாணி பரசுராம ஐயா சேனலை பின்தொடரும் அனைத்து உள்ளன்பு கொண்ட நேயர்களுக்கு இன்று நம் வைத்தியசாலையில் L4 L5 நரம்பு மண்டல சிகிச்சை மற்றும் உடலியல் கோளாறுகளுக்காக நமது வைத்தியசாலைக்கு வந்தவர் ஓரளவு தேர்ச்சி கண்டு அவர் இன்று பரிபூரணமாக 80% தேர்ச்சி அடைந்து வருகிறார். 7வது நாளான இன்று நமது புலிப்பாணி பரசுராம ஐயா நமக்காக நேரம் ஒதுக்கி இன்று ஒரு விளக்க உரை தர உள்ளார். ஐயா, இரவு வணக்கம். வணக்கம். இப்போ இந்த தம்பி 7வது நாள் சிகிச்சை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாராவது புலிப்பாணி சேனலை பின்தொடர்கிறவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த சிகிச்சை 7வது நாள் சிகிச்சை தம்பிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்பி பரங்கிப்பேட்டைக்கு பக்கத்தில் தீர்த்தாம்பாளையம் அப்படிங்கிற வில்லேஜ், முட்டூருக்கு பக்கத்தில். இது புவனகிரி தாலுக்காவில் உள்ள தம்பி. இந்த தம்பிக்கு பேர் எல்லாரும் கூப்பிடுறது கட்டைன்னு தான் கூப்பிடுவாங்க. நல்ல ஒரு தம்பி. இவருக்கு வெளிநாடு சென்று வெளிநாட்டிலே இவருக்கு அடிபட்டு 1.5 வருஷம் ஆகிவிட்டது. படுத்த படுக்கையில் இருந்தார். இவருக்கு ஏகப்பட்ட பணங்களை செலவு பண்ணி அலோபதி வைத்தியத்தில் சரியாக இல்லை. இவர் தற்கொலைக்காக சென்றவர். நம்ம இந்த உயிரை வச்சிடக்கூடாது, வலி தாங்க முடியாமல். ஐயா, உங்களிடம் வருபவர்கள் அத்தனை பேரும் அந்த தற்கொலை முயற்சி இறுதி கட்டமாக வர்றவாள் தான் நீங்கள் சரி பண்ணுறது. உண்மை, அப்படியே எல்லாமே தற்கொலை முயற்சிக்கு தான் போகிறவங்க தான் எல்லாருமே என்னை பண்ணுறது பூரா. அதே போல் வந்தவர் இன்று 7வது நாள் சிகிச்சை. நேற்று 6வது நாள். அந்த 6வது நாளில் நேற்று 1.5 வருடம் கழித்து நேற்று 2 வீலர் வண்டியை ஓட்டியிருக்கிறார். என்னை வச்சு டபுள்ஸாக ஓட்டிருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது நாளைக்கு அவர் வண்டி ஓட்டுறத உங்களுக்கு அது காணொலியில் எல்லாம் அந்த புலிப்பாணி ஐயாவுடைய அருளும் சித்தர் புலிப்பாணி ஐயாவுடையும் உங்கள் குருவருளும் நமது பரசுராம ஐயாவுடைய திருவருளாலும் ஒரு வெகு விரைவாக குணமாக வேண்டும் என்று வேண்டுகிறோம். அது மட்டுமல்லாமல் நம் வைத்தியர் ஐயாவுடைய அனுபவம்தான் இத்தனைக்கும் செயல்பட்டு வருகிறது. நமது சேனலை பின்தொடரும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் உங்களுடைய ஆதரவு இருக்கும் மாட்டில் எங்களால் அடுத்தடுத்து வீடியோக்களை போஸ்ட் செய்ய உதவியாக இருக்கும். உங்களது ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதும் தேவை. ஏனென்றால் நமது பரசுராம ஐயா புலிப்பாணி பரசுராம ஐயா நமக்காக நேரம் ஒதுக்கி அவரிடம் வேண்டுகோளுக்கு இணங்க நாம் ஒவ்வொரு வீடியோ வலையொலியையும் இந்த யூடியூப்பில் பதிவிடுகிறோம். அன்பார்ந்த நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களது கருத்துக்களையும் உங்களது கேள்விகளையும் கமெண்டில் கேட்கவும் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐயா, இப்போ நம்ம என்ன வைத்தியங்க ஐயா மேற்கொண்டுட்ருக்கோம்? இப்போது இவருக்கு அந்த L4 L5க்கு சம்மந்தப்பட்ட இப்போ மருத்துவம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு தண்டுவட பாதிப்பு. தண்டுவட பாதிப்பு. தண்டுவட பாதிப்பினால அவருக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது. எழுந்திருந்து நடக்க முடியாது, உட்கார முடியாது, சாப்பிட முடியாது, கையை காலம் பிடிச்சி இழுக்கும். இந்த மாதிரி தான் அவருடைய நிலைக்கும். பாருங்க, இந்த மாதிரிலாம் அவரை படுக்கவும் முடியாது. இது அப்படி படுக்கிறார் பாருங்க. சத்தம் இல்லாமல் ஐயோ ஐயோன்னு சத்தம் போட்டுக்கிட்டு தான் படுப்பார். இவருக்கு நரம்பு மண்டலத்துக்கு மருந்துகள் வரைக்கும் இவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால் இப்போ இந்த 7 நாளையிலேயே இப்போ இவர் ஒரு 5 கிலோ வெயிட் போட்டார். இப்போ 5 கிலோ வெயிட் போட்டுருக்காரு 7 நாளையில். அதனால அந்த அளவுக்கு இவருக்கு உடல்ல சரியான தாதுகள் இல்லை. அதோட இவருக்கு இன்னும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆண்மை குறைவு ஏற்பட்டு விட்டது. சுத்தமாக எதுவுமே இல்லை. இப்போ அது 2வது இப்போதான் எழுச்சி பெற்றுக்கொண்டு வருகிறது. அதுவும் ஒரே டைமில் 3 வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி சம்மந்தப்பட்டது L4 L5. ஐயா, ஒரு தகவல் உங்கள்கிட்ட. நமது சேனலை பின்தொடர்பவர்கள் அன்றாட நம்மள்கிட்ட கமெண்டில் கேட்குறாங்க. சரி. ஒருத்தர் கேட்டிருக்காரு கேரளாவிலேருந்து. சரி.
உங்களுடைய வைத்தியசாலை எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் எங்களுடைய நம்பரையும் எங்களுடைய அட்ரஸும். சரி. அப்படி இருப்பினும் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இப்பொழுது உங்களுக்கு சொல்லுவார். இந்த இருப்பிடம் எங்கே இருக்கிறது, வைத்தியசாலை எங்கே இருக்கிறது, எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நமது ஐயா கூறுவார். ஐயா, நம்மளுடைய இருப்பிடத்தை கொஞ்சம் சொல்ல முடியுங்க? இது கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுக்காவில் செல்வாம்பாள் கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் பிஎம்பி நகர் இங்கே தான் இருக்கிறோம். விநாயகர் கோயில் பக்கத்துலேயே வந்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இங்கே வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா ட்ரெயினில் வந்தால் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான். பஸ்ஸில் வந்தீங்கன்னா ரயிலடின்னு சொல்லி இறங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில், சும்மா ஒரே ஒரு ஃபர்லாங் தூரத்தில் தான் நான் இருக்கிறேன். நீங்கள் யாரை கேட்டாலும் வைத்தியர் புலிப்பாணி பிஎம்பி நகரில் இருக்கான்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக மீண்டும் நம் சேனலின் வழியாக நாம் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய ஆதரவின் வழியிலேயே நமது சேனலை மென்மேலும் வளர்ச்சி பெறுவதற்காக உங்களுடைய சப்ஸ்கிரைப் எங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்று 7ஆம் நாள் 1ஆம் பாகம் முடிந்துவிட்டது. அடுத்த வீடியோவை பின்தொடருமாறு 2ஆம் பாகத்தில் சந்திப்போம். இங்கனம் புலிப்பாணி பரசுராம ஐயா சேனல் வழியாக உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. நன்றி. நன்றியா. நன்றி. வணக்கம்.